ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரசாந்த். நம்ம சேனல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸை பற்றிலாம், வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குங்கிறத ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அந்த ஃபுட்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ், அது ஏன் டேஞ்சர், இதை பற்றி நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். வாங்க உள்ள நம்ம சேனலில் என்ன ஃபஸ்ட்டு ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்டை நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளியூர் போகிறீங்க, நீங்கள் ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸோ இல்லை உங்கள் உடம்புக்கு அது ஒத்துக்கலையோ ஏன்னு தெரியாமே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. கரெக்டாக? அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிட்டு நீங்கள் எங்கேயோ வெளியே போய்ட்டு ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ண முடியாது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபுட்டோட பேர் ஃபுகு. இந்த ஃபுகு வந்துட்டு ஒரு பஃபர் ஃபிஷ் வகையை சேர்ந்த ஒரு ஃபிஷ்ஷு. ஏன் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த ஃபிஷ்ஷு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டேஞ்சரான ஃபிஷ்ஷு. இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி நீங்கள் தவறாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இது உடம்புல இருக்க விஷம் வந்துட்டு உங்களை ஆளையே கொன்றும். அதனால இந்த ஹேண்டில் பண்ணுறதும் சரி, இதை பிடிக்கிறதும் சரி, ரொம்ப சேஃபாக இதுதான் பிடிக்கணும். அதை கரெக்டாக கேர் பண்ணுறது ரொம்ப சேஃபாக வைக்கணும். இது எல்லா இடத்துலையும் சேஃபாக வச்சுருப்பாங்களான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபுட்ஸில் எங்கே கிடைக்குன்னா, இந்த ஃபுட்ஸ் எல்லாமே ஜப்பான், கொரியா, சைனா போன்ற பல நாடுகளில் தான் இது வந்து கிடைக்குது. பொதுவாக ஜப்பானில் தான் ரொம்ப ஃபேமஸ், டோக்கியோவில். அப்போ இருந்து இந்த ஃபுட்டை வந்துட்டு ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறீங்க. அப்படி அது என்ன தான் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் தாட் எனக்கு புரியுது. இதை வந்து இது ஏன் டேஞ்சர்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபிஷ்ஷு ஃபுல்லாமே ஒரு பாய்சன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட தோல், கருப்பை, கல்லீரல், இப்படி எல்லா இடத்துலையுமே விஷம் வந்து நிறைஞ்சி இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ண எது உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்போனா இதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். இதை கட் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று. அதனால தான் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் நான் சொன்னேன். இதை சர்வசாதாரணமாக கட் பண்ண முடியாது, இதை யாரும் குக் பண்ண முடியாது. ஒரு சாதாரண செஃப்பால் இதை வந்து குக் பண்ணவே முடியாது. இதை குக் பண்ணுறதுக்குன்னு தனியாக செஃப் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நிறைய ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஒரு செஃப் வந்துட்டு இதை கட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தனி லைசன்ஸ் வேணும். எல்லாருக்கும் அந்த லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த லைசன்ஸ் எடுக்கணும்னா அவர் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கணும். அதில் ப்ராக்டிக்கல் கிளாஸ், தியரி கிளாஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதை எல்லாமே அவர் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா தான் அவரால் அதை சமைக்க முடியும். சப்போஸ் அவரை வந்துட்டு அதை ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் அதை சாப்பிட்றவங்க உயிரே போயிடும். அதனால தான் இந்த இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் அதில் இருக்குது. அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க நீங்கள் கேட்கலாம், எனக்கு புரியுது. அப்போது அது நார்மல் நைஃப்லலாம் அதை கட் பண்ண முடியாது. அதுக்குன்னு கட் பண்ணுறது சில நைஃப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து சர்ஜிக்கல் நைஃப் மாதிரி. அதை வச்சு அதை கட் பண்ண முடியும். இதை ஒரு ஆப்ரேஷன் கூட சொல்லலாம். அதை தெளிவாக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபிஷ் மூலமாக என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்லாம் தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் அவங்க தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிகு சஷிமி, ஃபிகு ஹரோஜி, ஃபிகு நபே, இது போல் பல ஃபுட்ஸ்லாம் அதில் தயாரிக்கிறாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இதில் வந்து சஷிமி வந்துட்டு ரொம்ப ஒரு தின் ஸ்லைஸ் மாதிரி இருக்கும். கரோஜிங்கிறது வந்துட்டு ஒரு பொரிச்ச ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும். நபே வந்துட்டு ஒரு சூப் மாதிரி இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாமே, அது மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு ட்ரை பண்ண ஆசை இருக்கா எப்பயாவது? அப்படி இந்த ஃபுகு ஃபிஷ்ஷோட விலை எவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஒரு லக்ஸரிஸான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னா, இது வந்துட்டு 15,000 to 30,000 ரேஞ்சில் இருக்கும் நார்மலாக. ஆனால் இது டோக்கியோவில் வந்துட்டு இதோட விலை வந்துட்டு 50,000 ஆகும். அதனால தான் இதில் லக்ஸரிஸான ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இதை தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்காகவும் தன்னுடைய நான் ரொம்ப லக்ஸரிஸான நிரூபிக்கிறது கூட இதை சாப்பிட்றாங்க. சில பேர் த்ரில்லுக்காக சாப்பிட்றாங்க. அது சில பேர் பெட்டுக்காக இப்படி சாப்பிட்றாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். ஏன்னா எல்லா நேரத்திலும் எல்லா செஃப்புமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்களே அறியாமல் சில தப்புகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக இடத்துலையுமே பாய்சன் இருக்கனால ஒரு சின்ன இடத்த அவங்க மிஸ் பண்ணால் கூட அது வந்து அவங்க சாப்பிட்றவங்க உயிரே எடுத்துரும். அதனால இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன விஷயம்னா, இதை வந்துட்டு இதனால இதனால பல கேஸ்ங்க வந்துட்டு பல பேர் இறந்துருக்காங்க. அது சில நேரங்களில் செய்தியாக கூட வெளி வந்திருக்குது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஃபிகோ ஃபிஷ்ஷை சாப்பிடணும் உங்களுக்கு ஆசை வருதா? சாப்பிட ஆசைப்படுறீங்களா? அப்படி சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னதான் லக்ஸரிஸாக இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு சாப்பிடுங்க. கரெக்டான இடத்துல சாப்பிட்றோமா என்னன்னு யோசிச்சுக்கோங்க. இதோட லைசன்ஸ் வந்து செஃப்புக்கு மட்டும் இல்லை, ஹோட்டலுக்கும் இதுக்கான லைசன்ஸ் இருக்குது. நார்மலாக இது எல்லா ஹோட்டலையும் இது சமைக்க முடியாது. இதுக்குன்னு தனித்தனி லைசன்ஸ் இருக்குது. அதை வாங்கினா மட்டும்தான் அவங்க அந்த ஹோட்டலில் சமைக்கவே முடியும். அதுக்கான செஃப் அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்ரிதிங் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதனாலேயே இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால அது தனித்துவமான ஒன்றாகவும் இது இருக்குது. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை போல் வீடியோ நீங்கள் நிறைய பார்க்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.